திருமண வாழ்க்கைக்கு பிறகு ஏற்படக்கூடிய வளர்ச்சிகள் அத்தனையுமே குறிக்கக்கூடிய கிரகமாக இருப்பவர் யார் அப்படின்னா செவ்வாய் பகவான் தான். செவ்வாய் பகவானை நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா மங்களக்காரகன் என்று சொல்கிறோம். இந்த மங்களக்காரகனுடைய அருள் இல்லை என்றால் திருமண வாழ்வுக்கு பிறகு இருக்கக்கூடிய வளர்ச்சியும் உறவுகள் வசீகரமும் கணவன் மனைவியினுடைய அந்யூன்யத்துவமும் அதிகமாக பாதிக்கப்படுவதை நான் பார்த்திருக்கிறேன். பெண்களுக்கு சொல்லப்போனால் பல பிரச்சனை இருக்கிற அத்தனை பெண்களுக்கும் திருமண வாழ்க்கையில் கணவனிடமிருந்து கிடைக்கக்கூடிய உடல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கணவர் ஆரோக்கியமற்ற நிலையில் இருப்பார். அதனால் ஒரு பெண்ணுடைய திருமண வாழ்க்கையை அவளுடைய பல்லினுடைய வலிமை, ஒரு கணவன் எவ்வளவு உறுதித்தன்மையாக ஆரோக்கியமான அழகானவனாக இருப்பார் என்பதை ஒரு பெண்ணுடைய பல்லும் ஒரு பெண்ணுடைய கண்புருவமும் அவளுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமும் அவளுடைய அதே சமயத்தில் இரத்தத்தில் இருக்கக்கூடிய இரும்பு சத்தின் அளவும் சொல்லிடும். இது பலகீனப்பட்டால் அந்த செவ்வாய் பகவானும் பலகீனப்பட்டிருக்கார். அவருடைய மறுவடிவம் தான் யார் அப்படின்னா கணவர். விரக்தி மனநிலை மாறும். உடல் சோர்வு அப்படின்றது அப்போதான் மாறுவதற்கு வாய்ப்புண்டு. ஒரு இளமையான நிலையில் இருக்காங்கன்னா அந்த இளமைக்கு தகுந்த உடல் தோற்றம் அப்போது தான் அவர்களுக்கு ஏற்படும். எப்பொழுதுமே மன அழுத்தம் குறைந்து ஹாப்பியாக இருக்கிற மனநிலை செவ்வாய் சுபத்துவமாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். காரணம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தீசாயை நமஹா. இறை அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் திருமண வாழ்க்கை என்பது மிக மிக முக்கியமானது. அதில் ஆண் பெண் இருவருக்குமே திருமண வாழ்க்கையில் ஒரு நிறைவு, மகிழ்ச்சி, அதே போல் திருமண வாழ்க்கைக்கு பிறகு ஏற்படக்கூடிய வளர்ச்சிகள் அத்தனையுமே குறிக்கக்கூடிய கிரகமாக இருப்பவர் யார் அப்படின்னா செவ்வாய் பகவான் தான். செவ்வாய் பகவானை நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா மங்களக்காரகன் என்று சொல்கிறோம். இந்த மங்களக்காரகனுடைய அருள் இல்லை என்றால் திருமண வாழ்வுக்கு பிறகு இருக்கக்கூடிய வளர்ச்சியும் உறவுகள் வசீகரமும் கணவன் மனைவியினுடைய அந்யூன்யத்துவமும் அதிகமாக பாதிக்கப்படுவதை நான் பார்த்திருக்கிறேன். பொதுவாக செவ்வாய் பகவான் வக்ரமாகி இருந்தாலோ, செவ்வாய் பகவான் ராகு, கேது, சனி இந்த 3 கிரகங்களோடு தொடர்பாகி இருக்கிற பட்சத்தில் அவர்களுடைய திருமண வாழ்க்கையில் ஒரு இனிமையான நிலை இருப்பதை என்னால் பார்க்க முடியலை. அப்போது இந்த செவ்வாய் வக்ரமாகி இந்த 3 கோள்களோடு தொடர்பாகி இருந்தாலும், சுபத்துவமாகி 3 கோள்களோடும் தொடர்புகள் இருந்தாலும், திருமண வாழ்க்கைக்கு பிறகு கடன், பொருளாதாரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நிறைவில்லாத தன்மை, தங்கம் சேகரித்து வீட்டில் வைக்க முடியாத நிலைகள், இது எல்லாமே ஏற்படுகிறது. குறிப்பாக உடல், மனம் இது சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய ஈர்ப்பு குறைந்து உடல் ரீதியாக எவ்வளவு உணவு முறை எடுத்தாலும் அந்த உடம்பு அதை எடுத்துக்கொள்ள முடியாத நிர்பந்தத்தை அதிகமாக தந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக செவ்வாய் பகவான் அப்படின்னாவே நமக்கு தெரியும், அவர் சிவப்பு நிறத்தில் இருப்பார். இப்போ சிவப்பு நிறத்தில் ஹீமோகுளோபின் அப்படின்னு ஒன்று இருக்கிறது. இதுக்கும் செவ்வாய் பகவானிற்கும் நிறைய தொடர்பு உண்டு. இந்த ஹீமோகுளோபினுடைய உற்பத்தி திறனுக்கும் இரும்பு சத்திற்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. அப்ப யாருக்கெல்லாம் இரும்பு சத்து குறைபாடு இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் ஹீமோகுளோபின் குறைபாடு இருக்கிறதோ, இவர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் பாதித்த நிலையில் இருக்கக்கூடிய ஜாதகங்கள் தான். உங்க ஜாதகத்தில் எப்படி இருந்தாலும் நடைமுறையில் இந்த 2 பிரச்சனைகள் இருக்கிறது என்றால் செவ்வாய் பகவான் பாதித்திருக்கிறார் என்று பொருள். அதை தாண்டி செவ்வாய் பகவான் நம்ம உடம்புல சில அறிகுறிகள் மூலம் அவருடைய பலகீனத்தை வெளிப்படுத்துறார். அதுல முதல் விஷயம் என்னன்னா வாயில் புண் ஏற்படுதல். இரண்டாவது விஷயம், வயிற்றில் சிறுகுடலில் புண் ஏற்பட்டு வாய் எப்பொழுதும் ஒரு விதமான துர்நாற்றம் வீசக்கூடிய அமைப்புகள். அதற்கு அடுத்தபடியாக பல் சொத்தை, பற்களில் அதிக இடைவெளி, பல் ஏதோ ஒரு வகையில் பார்த்திங்கன்னா பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு. மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா முதுகு பகுதியில் அதிகமான அலர்ஜிஸ்,
அதே போல் சொரியாசிஸ் பிரச்சனைகள், இது எல்லாமே வந்து செவ்வாய் பாதித்திருப்பதினுடைய அடையாளம். மீண்டும் சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய மலக்குடல் வழியாக வெளியேறக்கூடிய கழிவுகள் உள்ள இடத்துல கட்டிகளோ வீக்கங்களோ ஏற்படுகிறது, உடம்புல வந்து சதைப்பிடிப்பு ஏற்படவே இல்லை அப்படின்னா இது அத்தனையும் செவ்வாய் பாதித்திருப்பதினுடைய வெளிப்பாடு தான். இது உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் எந்த ராசியில் எந்த தத்துவத்தில், அதாவது 12 ராசி கட்டத்தில் நெருப்பு தத்துவம், நிலத்தத்துவம், காற்று தத்துவம், நீர் தத்துவம்னு 4 தத்துவம் இருக்கிறது. இந்த தத்துவத்தில் எந்த ராசியில் எந்த நட்சத்திரத்தில் எந்த டிகிரியில் எந்த கிரகங்களுடைய பார்வை பெற்று அமர்ந்திருக்கிறார் என்பதை பொறுத்து ஒவ்வொருவருக்கும் தீர்வு அப்படின்றது என்ன பண்ணப்படும்னா மாறுபடும். இந்த ஒரு தன்மை திருமண வாழ்க்கைக்கு பிறகோ அல்லது திருமணத்திற்கு முன்போ ஒரு மனிதனுக்கு இருக்கிற பட்சத்தில் கட்டாயமாக அவருடைய திருமண வாழ்க்கையில் செவ்வாய் பகவானால் ஒரு தொந்தரவு இருக்கிறது என்பதை முழுமையாக புரிந்து கொள்ளுங்கள். சரி, இப்போ இந்த மாதிரி அறிகுறிகள் நீங்கள் சொன்னது போல இருக்கிறது. குறிப்பாக கண் புருவத்தில் வந்து அடிப்படுதல், தழும்பிருத்தல், முகத்தில் ஏதோ ஒரு வழியில் தழும்பு வருதுனாலே இந்த செவ்வாய் பகவான் கெட்டு போயிருக்கிறதா தான் அர்த்தம். பெண்களுக்கு சொல்ல போனால் பல்ல பிரச்சனை இருக்கிற அத்தனை பெண்களுக்கும் திருமண வாழ்க்கையில் கணவனிடமிருந்து கிடைக்கக்கூடிய உடல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கணவர் ஆரோக்கியமற்ற நிலையில் இருப்பார். அதனால ஒரு பெண்ணுடைய திருமண வாழ்க்கையை அவளுடைய பல்லினுடைய வலிமை, ஒரு கணவன் எவ்வளவு உறுதித்தன்மையாக ஆரோக்கியமான அழகானவனாக இருப்பார் என்பதை ஒரு பெண்ணுடைய பல்லும் ஒரு பெண்ணுடைய கண்புருவமும் அவளுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமும் அவளுடைய அதே சமயத்தில் வந்து இரத்தத்தில் இருக்கக்கூடிய இரும்பு சத்தின் அளவும் சொல்லிடும். இது பலகீனப்பட்டால் அந்த செவ்வாய் பகவானும் பலகீனப்பட்டிருக்கார். அவருடைய மறுவடிவம் தான் யார் அப்படின்னா கணவர். அதே போல் ஆண்மகன் ஜாதகத்தில் இந்த பிரச்சனை இருக்குன்னா அவர் திருமண வாழ்க்கைக்கு பின் ஒரு மனைவிக்கு உடலாலும் மனதாலும் அதே போல் எதையுமே ஒரு நிறைவாக சந்தோஷமாக சிரித்து இந்த உலகியல் வாழ்க்கையை அனுபவிக்கிற மனநிலையில் அவர் இல்லைன்றது ஒரு ஆண் ஜாதகத்தில் இந்த அறிகுறி இருந்தால் இந்த அமைப்புன்னு அர்த்தம். இதற்கு ஒரு பொதுவான பரிகாரம் சொல்கிறேன். இந்த பொதுவான பரிகாரத்தை செயல்படுத்தி பாருங்கள். அப்படி பொதுவான பரிகாரம் இல்லைன்னும் பொழுது ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலும் இருக்கக்கூடிய செவ்வாயுடைய வீக்னஸை வச்சு நாம் வந்து அந்த டிகிரியை பார்த்து ப்ரெடிக்ஷன் சொன்னோன்னா 100% வந்து என்னவாகும்னா கரெக்டாக இருக்கும். அதனால் ஜோதிடர்கள் கிட்ட அதை வந்து அறிந்து தெரிந்து கொள்வது நல்லது. இப்போ செவ்வாய் சுபத்துவமாகறதுக்கு ஒரு சின்ன பரிகாரம் நான் சொல்கிறேன். செவ்வாய்க்கிழமையில் காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ள முருகப்பெருமான் அல்லது சிவாலயத்தில் இருக்கக்கூடிய தெப்பக்குளத்தில் மீன்கள் இருக்கும். அந்த மீன்களுக்கு மாதுளை பழம் இருக்கு இல்லையா, அதோடைய முத்துக்களை அனைத்தையுமே உதிர்த்து 7 மாதுளை பழத்தினுடைய முத்துக்களை உதிர்த்து நீங்கள் மீன்களுக்கு போடும் பொழுது செவ்வாய் பகவான் சுபத்துவமாகிறத கண்கூடாக பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக செவ்வாய் பகவானுடைய மறுவடிவம் யார் அப்படின்னா எறும்பு. எப்பொழுதுமே அரசமர விநாயகர் இருக்கிறார் அப்படின்னா அங்கே எறும்பும் இருக்கும். அங்கே நீங்கள் என்ன பண்ணணும்னா பனை வெல்லம், பச்சை அரிசி மாவு இரண்டையும் கலந்து ஏல விதை இடித்து போட்டு அதை என்ன பண்ணுறீங்கன்னா மரத்தை சுற்றி தூவுகின்ற பொழுது இந்த செவ்வாய் பகவான் சுபத்துவம் அடைகிறத கண்கூடாக பார்ப்பீர்கள். 3வது பரிகாரம் என்ன அப்படின்னா, யாரெல்லாம் அருகாமையில் உங்கள் ஊரில் முருகப்பெருமான் ஆலயம் இருக்கிறதோ அங்கே காப்பரில் ஒரு வேல் வாங்கி முருகப்பெருமான் கையில் எப்போதுமே இருப்பது போன்று ஒரு தானம் கேட்டை நட்சத்திரத்தில் கொடுத்தால் சிறப்படையும். இந்த 3 பரிகாரங்களும் செவ்வாய் சுபத்துவம் அடைதல். அதை தாண்டி இது செய்தும் சரியாகலைன்னா ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் அமர்ந்த ராசி கட்டத்தையும் கிரக பார்வையையும் பொறுத்து அதற்குரிய ஆலயங்கள், அதற்கு உரிய இடம், அதற்குரிய ஆறுபடை வீடுகளை ஏதாவது மாற்றி கொடுக்கணுமா அப்படின்ற ஒரு நிலையை வந்து நம்மளால் பார்க்க முடியும். அதை தாண்டிய மெயினான ஒரு விஷயம் என்னென்னா, செவ்வாய் பகவான் நமக்கு இது பண்ணி சுபத்துவம் ஆகிறார் அப்படின்றதினுடைய பெரிய சிம்டம்ஸ் என்னென்னா விரக்தி மனநிலை மாறும். உடல் சோர்வு அப்படின்றது அப்போ தான் மாறுவதற்கு வாய்ப்புண்டு. ஒரு இளமையான நிலையில் இருக்காங்கன்னா அந்த இளமைக்கு தகுந்த உடல் தோற்றம் அப்போது தான் அவர்களுக்கு ஏற்படும். எப்பொழுதுமே மன அழுத்தம் குறைந்து ஹாப்பியாக இருக்கிற மனநிலை செவ்வாய் சுபத்துவமாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். காரணம், பூமிக்காரகன் என்று செவ்வாய்க்கு ஒரு பேர் உண்டு. இந்த பூமிக்காரகன் நல்லா இல்லைன்னா பூமி வாழ்க்கையும் என்ன பண்ணாதுன்னா நல்லா இருக்காது. அப்போது இந்த ஜாதகத்தில் செவ்வாய் வீக்காக இருக்கிற அத்தனை பேருமே உணவை ருசித்து ரசித்து வாழ்க்கையை நல்லா வாழணும்னு உடம்பை பார்த்துக்கிற கேட்டகரியில் இருக்கவே மாட்டாங்க. இந்த செவ்வாய் பகவானை தான் இருக்கிறதுலே வலிமையான கிரகம்னு சொல்லுவோம். நம்ம இருக்கிற உறுப்புகள்
இருக்கிறதுலே ரொம்ப வலிமையான கடினமான உறுதியான உறுப்பு எதுனா பல்லு தான். அப்போ பல் பலகீனம், செவ்வாய் பலகீனம். இது ஆணுக்காக இருந்தாலும் சரி, பெண்ணுக்காக இருந்தாலும் சரி, இதை எப்போதுமே உணவின் மூலமாக தான் சரி பண்ண முடியும். காரணம், பூமி தத்துவம் செவ்வாய், அவர் மூலமாக தான் இது என்னாகும்னா சரியாகும். அதனால் இந்த ஒரு அற்புதமான பரிகாரத்தை வாழ்க்கையில் மேற்கொண்டு செவ்வாயை சுபத்துவமாக்கி உங்கள் இல்லற வாழ்க்கையை மேம்படுத்திக்கோங்க. உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் அடைஞ்சிருக்காரு, அடையலை, நான் சொன்ன இந்த 3 பரிகாரத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க, உங்கள் லைஃப் ஸ்டைலில் ஒரு வாழ்க்கையில் ஒரு முறையாக எடுத்துக்கிறீங்கன்னா எப்போதுமே செவ்வாய் பகவானால் நீங்கள் பிளஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க. இதை மட்டும் செயல்படுத்தி பாருங்கள், வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். அடியனுடைய பதிவுகளை தொடர்ந்து நேரடியாக என்னுடைய தொடர்புலேயே இருக்கணும், என்னுடைய பரிகார விளக்கங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாய்ஸ் ஆஃப் சிவகுரு அப்படின்ற வாட்ஸ்அப் சேனல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஃபாலோ பண்ணுங்கள். என்னுடைய வகுப்புகள், அன்றாட நிலைகளுடைய தன்மைகள் என்ன, பரிகாரங்கள் என்ன, தெய்வ வழிபாட்டின் தத்துவங்கள் என்ன அப்படின்றத டெய்லி அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணி பயனடையுங்கள். வெற்றிவேல் முருகா. நன்றி, வணக்கம்.